வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தான் ராகு பகவான் இருக்கார். பொதுவாக 2வது இடத்துல ராகு பகவான் இருந்தால் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கூட்டு குடும்பத்தில் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு அமைஞ்சிடலாம். அப்படி அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் தனி குடித்தனம் போகிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் எப்பயுமே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் அப்படி தனி குடித்தனம் போனால் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூட்டு குடும்பத்தில் வராது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே இருந்தால், அதாவது இப்போது ஒரு மகர ராசிக்கார ஒரு ஆண் இருந்தால் அவர் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கோ தொழிலுக்கோ போயிட்டு எப்போயாவது லீவ் டைமுக்கு வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும். வருமானத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமோ பற்றாக்குறையும் இருக்காது. ஒருவேளை நம்ம வீடை விட்டு வெளியில் எங்கேயும் போகலை, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வருமானமும் குறைஞ்சு தான் இருக்கும். சரிங்களா? அது அந்த ராகுகேது பேச்சினால் அந்த மாதிரி வருது. அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் வரும். அதனால் படிக்கிறத கொஞ்சம் கவனமாக படிக்கணும், அக்கறை எடுத்து படிக்கணும், கொஞ்சம் அதிக நேரம் படிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கல்வியில் இருக்கிற இடைஞ்சல் விளைகிறோம். உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. சூரியனால் அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கலாம். அரசாங்கத்தில் போய் ஏதாவது உதவிகள் வாங்கணுன்னாலோ அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மாற்றணுன்னாலோ நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் தாராளமாக போய் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த முயற்சி கைகூடும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரசியலில் பட்டம் பதவிகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அஷ்டமாதிபதி 4வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு தாயார் கூட பகை வரலாம், இல்லைன்னா தாயாருக்கு ஏதாவது உடல்நல கோளாறு வரலாம். அடுத்து ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களில் கொஞ்சம் வில்லங்கமும் வரதுக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கதா செய்யுது. சுக்கிரன் வேற 4வது ராசியில் இருக்காரு. அவரு 4வது ராசியில் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக கட்டலாம், வாங்கணுன்னாலும் வாங்கலாம், பழைய வீடு இருந்து திருத்தி அமைக்கணுன்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் சாமான்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அடுத்து சுக்கிரனால் குழந்தை பாக்கியம் வேற கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா புத்திரஸ்தானம் வலிமை வரும். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், பதவி, பட்டங்கள் அப்படியெல்லாம் கூட கிடைச்சிடும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு பகவான் 6வது ராசியில் இருந்தால் கடன் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கடனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். கடன் காட்சிகள் அடைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளே இல்லாதவங்களுக்கு கடன் இப்போ உருவாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நோய் நொடியே இல்லாதவங்களுக்கு நோய் நொடியை உருவாக்கும். ஏற்கனவே நோய் நொடி இருந்தால் அந்த நோய் நொடிகள் தீரும். காசு பணம் ஏதாவது ஒரு விதத்தில் சேதாரமாகணும், நகைகள் சேதாரமாகணும்னு இருக்கும். ஸோ காசு பணம் சேதாரம் ஆகணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம காசு பணத்தை விட்டுருவோம். அதனால இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, இந்த ரம்மி விளையாடுறது அந்த லைனுக்குள்ளே போகாதீங்க. போயிட்டீங்க அப்படின்னா அந்த காசு பணத்தை நிறையா இழந்துருவோம். அங்கிட்டு போகாதீங்க. அடுத்து நகை நட்டுக்கள் ஒரு சிலருக்கு இழப்பீடாகும். ஒரு சிலர் தொலைச்சிருவோம், இல்லைன்னா அடமானம் வச்சுருவோம், இல்லைன்னா திருப்ப முடியாது, பேங்கில் வச்சது திருப்ப முடியாமல் கூட போயிடும். இந்த விஷயத்தை குரு தான் பண்ணுவார். அதே மாதிரி குரு 6ல் இருந்தாலே ஒரு சிலருக்கு அந்த கல்லீரல், பித்தப்பையி, மஞ்சக்காமாலை இது தொடர்பான நோய் நொடிகள் ஒரு சிலருக்கு வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட மே 26ஆம் தேதி வரைக்குமே இருக்கதான் செய்யுது. அஷ்டமத்தில் கேது இருக்குது. இது இந்த பல்லு வலி, கண்ணு வலியை மட்டும் கொடுக்கும். வேற ஒன்றும் தொந்தரவுகள் வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் எடுத்துக்கிட்டால் அந்த காரியங்கள் தடங்களாகிக்கிட்டே இருக்கும், லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு பல தடவை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். 7.5 சனி உங்களுக்கு விலகிருச்சு. இது ஒன்று தான் ரொம்ப நல்ல செய்தி. ஏன்னா 7.5 சனியும் உங்களை படாத பாடு படுத்தியிருக்கும். ஒரு சிலரெல்லாம் நடு ரோட்டுக்கே கொண்டு வந்திருந்திருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கவங்க மட்டும்தான் தப்பிச்சிருந்திருப்பாங்க. தசாபுத்தி நல்லா இல்லாதவங்க கடந்த கால 7.5 சனினால் மிகப்பெரிய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ 7.5 சனி இல்லை, மார்ச் 6ஆம் தேதியே விலகிருச்சு வாக்கியப்படி. அப்போ இனிமேலும் உங்களுக்கு அந்த 7.5 சனினால் இருக்கிற கெடுபலன்கள் இருக்காது. அப்போ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கலாம்.
அப்போ இழப்பீடுகள் வந்து இனிமேல் சரி செய்ய முடியும். இதுவரைக்கும் இழந்ததை மறுபடியும் நம்மளால் திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இனிமேலும் வந்து உங்களுக்கு உருவாகுங்க. புதன் பகவான் வேற 3வது ராசியில தான் இருக்காரு. புதன் 3வது ராசியில இருந்தால் ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் வரும். வீடு விட்டு வீடு மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கணுன்னாலும் வாங்க முடியும், விற்கணுன்னாலும் விற்க முடியும். அந்த அம்சம் வந்து இப்போ இருக்கு. அதே போல் புதன் பகவான் வந்து 4வது ராசிக்கு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வந்துடுவார். 4வது ராசிக்கு புதன் வந்துட்டால் ஒரு சிலருக்கு இந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து நல்லாயிருக்கும். நம்ம படிக்கலைன்னாலும் மறுபடியும் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதேமாதிரி பிள்ளைகளினுடைய கல்வி பற்றி சிந்தனை நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் வந்து மே மாதம் 10ஆம் தேதி 4வது ராசிக்கு வந்துடுவார். பொதுவாக செவ்வாய் வந்து 3வது ராசியில் இருக்கிற போது உங்களுடைய தாயாருக்கு மட்டும் ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படும். அதனால் மருத்துவ செலவு இருக்கும். இப்போ செவ்வாய் வந்து மே 10க்கு அப்புறம் 4வது இடத்துக்கு மாறிட்டா தாயாருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகிடும், தாயாரை பாதிக்காது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை வந்து அந்த செவ்வாய் உருவாக்கும். ஒரு சொத்து கிரையமும் வாங்கலாம், ஒத்திக்கும் வாங்கலாம், லீஸுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டியது இருந்தால் கூட அந்த பூர்வீக சொத்துக்கள் கூட வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்குது இந்த மாதத்தில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான பலன்களை தான் கொடுக்குது. ஆக சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்க போகுது. வாழ்த்துக்கள் நண்பர்.